அனைவருக்கும் வணக்கம். சித்த மருத்துவம் அப்படின்னாலே வாதம், பித்தம், கபம் இந்த 3 நாடிகள் தான். வாத நாடி வாத நோய்களை உற்பத்தி பண்ணும், பித்த நாடி பித்த நோய்களை உற்பத்தி பண்ணும், கப நாடி கப நோய்களை உற்பத்தி பண்ணும், குறைக்கும். ஸோ எல்லா நாடிகளும் கெட்டு போனால் நோய்கள் அதிகமாகும், ஆரோக்கியமாக இருந்தால் குறைக்கும். இதுதான் அடிப்படை. ஓகே, இப்போ உலகத்தில் இன்னைக்கு கப நோய்கள் தான் நிறைய அதிகமாயிடுச்சு. பித்த நோய்கள் அதிகம்தான். பித்த நோய்கள் வெயில், உப்பு, காரம் அந்த மாதிரி சாப்பிட்றது, உணவு முறை சீர்கேட்டால் வருவது பித்த நோய்கள். பைல்ஸு, அல்சர், பிபி, ஸ்கின் டிசீஸ், இந்த மாதிரி நிறைய நோய்கள் பித்த நோய்கள். பாதி நம்ம பண்ணுற தப்பு தான். ஆனால் கப நோய்கள் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் இன்னைக்கு கப நோய்கள் தான். அப்போ குழந்தைகள் ஏன் கப நோய்களால் கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்கள ஏசியில் போட்டுறோம், நம்ம ஏசியில் படுத்துக்கிறோம். கப நோய்கள் வருவதற்கான முதல் பிரச்சனை எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஏசியில் படுக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. ரெண்டாவது, நம்ம குடிக்கிற தண்ணி சாதாரண தண்ணியே கிடையாது, ரொம்ப ஹைஜீனிக் வாட்டர், மினரல் இல்லாத வாட்டர் குடிக்கிறோம். அதுக்கு பேர் மினரல் வாட்டர். இதெல்லாம் கபத்தை அதிகப்படுத்தும். அடுத்து உணவு முறைகள், ஃப்ரிட்ஜை திறக்கிறது, உள்ள பொருளை வைக்கிறது, திருப்பி வெளியே எடுக்கிறது, சூடு பண்ணுறது, இதெல்லாம் பித்தத்தையும் கெடுக்கும், கபத்தையும் கெடுக்கும். சரி, இதெல்லாம் கெட்டு போகுது, நல்லா இருக்குது வேற. இப்போ நம்ம 40 வயதுக்கு மேலே உள்ளவர்கள், 60ன்னு வச்சுங்களேன், அவங்களெலாம் கபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய இறப்பே வாத பித்த கபத்தில், கபத்தினால்தான் இறப்பு அதிகமாக இருக்கும். அப்போ நுரையீரல் சீர்கேடு. அப்போ நுரையீரலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா அந்த முதுமையில் நம்ம படுற கஷ்டம் குறையும். கபத்தினால் படுற கஷ்டம் குறையும். இருமல் வராது, மூக்கு அடைக்காது, செரிமானம் நல்லா இருக்கும். அப்போ கபத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பிரச்சனை உள்ள நேரத்தில் இளம் சுடுநீர் குடிக்கணும். இளம் சுடு தண்ணீர் குடிக்கலாம். அதில் மிளகு 5 மிளகு தட்டி போட்டு அந்த தண்ணியே குடிக்கலாம். ஒரு நாள் அந்த தண்ணியில் ஓமத்தை போட்டு அந்த தண்ணி குடிக்கலாம். ஒரு நாள் சோம்பு போட்டு குடிக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு மூலிகையை போட்டு அந்த தண்ணியை காய்ச்சி ஆற வச்சு அதை குடிக்கலாம். இது கபத்தை குறைக்கும். அடுத்து கப சம்பந்தப்பட்ட மூலிகைகள் என்னது? தூதுவளை, வள்ளலார் சொன்ன விஷயம் எல்லாமே. தூதுவளை, கண்டங்கத்திரி, முசுமுசுக்கை, அதிமதுரம், திப்பிலி, சித்தரத்தை, தனியா, கொத்தமல்லி, இது எல்லாமே கபத்தை குறைக்கும். இந்த பொருளை எப்படியாவது உணவுல ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கணும். அந்த காலத்துல சுக்கு காப்பின்னு ஒன்று வச்சாங்க. பால் ஊத்தாம இந்த பொருள்லாம் போட்டு, துளசியை போட்டு சுக்கு காப்பி செய்வாங்க. இந்த சுக்கு காப்பியில பால் சேர்க்க மாட்டாங்க, சக்கரை போட மாட்டாங்க, கருப்பட்டி போடுவாங்க. இந்த சுக்கு காப்பியை 50 வயசு 60 வயசுக்கு மேல உள்ளவங்க ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் இந்த சுக்கு காப்பி சாப்பிட்டே வாங்க, உங்க கப பிரச்சனை குறையும். நீங்க கபத்தினால பெரிய நோயாளியா மாற மாட்டீங்க. ஓகே, உங்களோட இறப்பு கபத்தினால இருக்காது. கபத்தினால இருக்கும், ஆனா அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு அடைச்சு வென்டிலேட்டர் வச்சு போராடி ஐசியூல வச்சு அப்படியெல்லாம் நம்ம சாகணும் அவசியமே கிடையாது. ஆரோக்கியமான முறையில உலகத்தை ரசிச்சு நன்றி சொல்லி சாகலாம். ஓகே, இறப்பு எல்லாருக்கும் உண்டு. அந்த இறப்பு ஆரோக்கியமான இறப்பா இருந்தா ரொம்ப நல்லது. அதுக்கு கபம் ஒரு காரணமா இல்லாம நீங்க பார்த்துக்கணும். அது எப்ப இருந்து ஆரம்பிக்கணும்? 40 வயதுல இருந்தே அந்த கபம் முடிக்கக்கூடிய பொருள்களை உணவில் சேர்த்துக்கிட்டே வரும். திப்பிலி ரசம் அந்த காலத்துல வைப்பாங்க. திப்பிலி ரசத்துல திப்பிலி போடுவாங்க, கண்டிப்பா சுக்கு சேர்ப்பாங்க. ரசம் ஒவ்வொரு நாளும் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சாம்பார் எல்லாம் சாப்பிட்டாலும் கண்டிப்பா ஒரு கைப்பிடி அளவாவது, ஒரு அரை டம்ளராவது ரசம் சாப்பிடுங்க. தொடர்ந்து ரசம் சாப்பிடுங்க. ரசம் பேர் ஏன் ரசம்னு வச்சாங்க? உங்க உடல் சுரக்கக்கூடிய எத்தனை ரசங்களும் இந்த ரசம் போய் அதை பெர்ஃபெக்ட் பண்ணி உங்களை ஆரோக்கியமாக்கும். அதனாலதான் உணவுல பண்டைய தமிழர்கள் அதை ரசம், எந்த ரசம்? உடலில் சுரக்கக்கூடிய ரசங்களையும் துரிதப்படுத்தி இயங்க வைத்து ஆரோக்கியமாக ஆக்கக்கூடியது நாம் சாப்பிடும் ரசம். வேப்பம்பூ, சித்திரை மாசம் வேப்பம்பூ ரசம் வைப்பாங்க. என்ன ஆகும்? வெப்ப நோய்கள் வராது, அம்மை வராது. செய்யறோமா? செய்யல. அதனால இனிமே ரசத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேப்பம்பூ ரசம் வாரத்துக்கு ஒரு நாளாவது சாப்பிடுங்க. பொதுவாக ரசம், சாப்பாட்டுல ரசம் இல்லாம சாப்பாடே சாப்பிடாதீங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள்
கண்டிப்பாக தன் உணவில் ரசம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒன். ரெண்டாவது, இந்த கப சம்பந்தப்பட்ட கபத்தை முறிக்கக்கூடிய மூலிகளை சுக்கு காப்பி இல்ல சூரணமா சாப்பிட்றது, தேன்ல குழச்சி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு உங்க ஆரோக்கியத்தை அதிகப்படுத்திக்கலாம். வீசிங் ப்ராப்ளம் வராது, இருந்தா குறையும். நீங்க மாஸ்க் வச்சு அப்படியே மூச்சுக்கு திணறி ஏதோ காசு கொடுத்துட்டு வாங்குற மாதிரி அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கையா வாழ்ந்தா போதும். நல்ல பொருளை சாப்பிடுங்க. கபத்தை முறிக்கக்கூடிய பொருளை தினம் சேர்த்து ஏதாவது ஒன்று இன்னைக்கு சேர்த்தமா பாருங்க. இன்னைக்கு திப்பிலி சேர்த்தமா, ஒரு நாள் கண்டங்கத்திரி லேகியம் சாப்பிடுங்க. ஒரு சுண்டை கலவு சாப்பிடுங்க. சுண்டைக்காயை அடிக்கடி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. கபம் குறையும். உடல் நுரையீரல் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். தூதுவளை நரம்பை பலப்படுத்தும். இதை விட என்ன வேணும்? இந்த பொருளை தினம் ஒன்று உங்க உணவுல இருக்க மாதிரி பார்த்துங்க. கஷாயத்துல வச்சுக்கங்க, ரசத்தில் சேர்த்துங்க. கபம் பிரச்சனை இல்லாமல் நீங்க ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.